1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீச்சபங்க ராஜயோகம். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. திரு விஜய் அவர்களோட ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் இருந்தனால தான் அவர் சிஎம் ஆயிருக்காரு அப்படின்னு பல ஜோதிடர்கள் சொல்லிட்டு வராங்க. உண்மையாலுமே நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னா என்ன? ஒருத்தரோட ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் இருந்தால் எல்லாருமே உயர் பதவிக்கு போக முடியுமா சார்? நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. அதுவும் இந்த சீசனுக்கு அது நம்ம சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கேள்வி. எவ்வளவோ விஷயங்கள் அதில் இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு ஒருத்தர் ஆரம்பித்து வைப்பார். அதுக்கப்புறம் எல்லாம் படபடன்னு அதை பிடிச்சிப்பாங்கல்ல. உண்மையிலேயே அது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்க்கணும். அதுவும் ஒரு காரணம், அது மட்டுமே காரணம் இல்லை. அதை நம்ம பார்க்கணும். சரி, இதுக்கு முதல்ல நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை அப்படி எடுத்து பார்த்தோம்னாலே எந்தெந்த கிரகங்கள் உச்சத்தில் இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் நீச்சம் பெற்றிருக்கு, எது ஆட்சி பெற்றிருக்கு, இப்படியெல்லாம் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது நவீன ஜோதிடத்தில் கேபி சிஸ்டம் இந்த மாதிரி சிஸ்டங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க சப்லாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட பாவங்களை வச்சு அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால் அங்கே உச்ச நீச்சம்லாம் அங்கே கிடையாது. நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் தான் இந்த உச்சம், நீச்சம், நீச்சபங்க ராஜயோகம் இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது மேஷ ராசியில் சூரியன் இருந்தால் அப்படின்னு வச்சுப்போம். 12 ராசிகளில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். சித்திரை மாதம் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே பார்த்தா மேஷத்தில் சூரியன் தான் இருக்கும். இந்த சூரியன் அங்கே உச்சமாகக்கூடிய இடம் அது துலாமில் நீச்சம் அடைஞ்சிரும். அதாவது ஒரு கிரகம் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் உச்சமாகுதோ, அந்த 12 ராசிகளில் எந்த இடத்துல உச்சமாகுதோ அதுக்கு நேர் 7ஆம் இடம் நீச்சமாயிடும். இது ஒரு கணக்கு. இது ஜென்ரல் கணக்கு. இப்போது நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னா என்ன? அப்போ நீச்சம் அடைந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால், சாதாரணமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்தெந்த கிரகங்கள் சொந்த வீடுகளில் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. சொந்த வீடுன்னா ஒரு கிரகத்துக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கும். ராகு கேதை தவிர சூரியனுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கும், சந்திரனுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கும். மற்ற 5 கிரகங்களுக்கு 2 வீடு சொந்த வீடாக இருக்கும். உதாரணத்துக்கு மேஷம் செவ்வாய்க்கு சொந்தமான வீடு, விருச்சிகமும் செவ்வாய்க்கு சொந்தமான வீடு, ரிஷபம் சுக்கிரனுக்கு சொந்தமான வீடு, துலாம் சுக்கிரனுக்கு சொந்தமான வீடு. அதுக்கெல்லாம் 2 வீடுகளில் இருக்கும். அதாவது அதுக்கு அந்த கிரகத்துக்குரிய சொந்த வீட்டில் அந்த கிரகம் இருந்தால் அது ஆட்சி பெற்ற கிரகமாக கருதப்படும். அடுத்தது உச்சம் பெற்ற கிரகங்கள்னு இருக்குது. அதாவது தன் வீடு இல்லாமல் இன்னொரு இடத்துல இன்னொரு ராசி வீடுகளில் ஒரு கிரகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சித்திரை மாதம் பிறந்தாங்கன்னா மேஷத்தில் சூரியன் இருக்கும். அது உச்சம் பெற்றதுக்கு அர்த்தம். அதே போல் புதன் மட்டும் பார்த்தா அதோட சொந்த வீடான கன்னியில் மட்டும் உச்சம் பெறும். இந்த கிரகங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் உச்சம் பெறுதோ அதுக்கு நேர் 7ஆவது வீடுகளில் அந்தந்த கிரகங்களும் நீச்சமாயிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சூரியன் மேஷராசியில் இருக்கும்போது உச்சம், அதுக்கு நேர் 7ஆம் வீடான துலாம் ராசிக்கு வரும்போது நீச்சம் அடைஞ்சிரும். சந்திரன் ரிஷபராசியில் இருந்தால் உச்சமடையும், அதுக்கு நேர் 7ஆம் வீடான விருச்சிகத்தில் வரும்போது நீச்சமடையும். அதே போல் பார்க்கும்போது கடகத்தில் குரு இருந்தால் உச்சம், அதுக்கு நேர் 7ஆம் வீடான மகரத்தில் வரும்போது நீச்சமாயிடும். கன்னி ராசியில் புதன் இருந்தால் உச்சம், அதுக்கு நேர் 7ஆம் வீடான மீனத்தில் புதன் இருந்தால் நீச்சம். அடுத்து துலாம் ராசியில் சனி இருந்தால் உச்சம், அதுக்கு நேர் 7ஆம் வீடான மேஷத்தில் சனி இருந்தால் நீச்சம். மகரத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா உச்சம், அதுக்கு நேர் 7ஆம் இடமான கடகத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா நீச்சம். மீனத்தில் சுக்கிரன் இருந்தால் உச்சம், அதுக்கு நேர் 7ஆம் வீடான கன்னியில் சுக்கிரன் இருந்தால் நீச்சம். இதுதான் இந்த உச்சம், நீச்சம், ஆட்சி. இது அடிப்படை. ஜாதகத்தில் ஜோதிடம் கற்றுக்கிறவர்களுக்கு இது ஒரு அடிப்படை. இதை பார்க்கும்போது இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம் இல்லையா, ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த கிரகம் உச்சம் அடைஞ்சிருக்கு, எந்த கிரகம் நீச்சம் அடைந்திருக்கு, இல்லை எந்த கிரகம் பகை பெற்றிருக்கு, இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். அப்படி பார்க்கும்போது ஜாதகத்தை பார்க்கும்போது ஏதாவது ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ சுக்கிரன் கன்னியில் நீச்சம் பெற்றிருக்குன்னு வச்சுக்கோ. கன்னிக்கு உரிய புதன் கன்னியிலே இருந்தால், அல்லது கன்னிக்குரிய புதன் அதோட இன்னொரு ஆட்சி வீடான மிதுனத்தில் இருந்தால், அதாவது நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கு உரிய கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அதுக்கு நீச்சபங்க ராஜயோகம்னு பேர். அதாவது நீச்சம்ங்கிறது ஒரு மைனஸ்,
பங்கம்ங்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அவ்வளோதான். இந்த நீச்சபங்க ராஜயோகம் யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது பார்த்திங்கன்னா 150% 60% ஜாதகங்களுக்கு இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு 30% பேருடைய ஜாதகத்திலேயாவது இந்த நீச்சபங்க ராஜயோகம் இருக்கும். அத்தனை பேரும் உயர்ந்த பதவியை பிடிச்சிடுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்க முடியாது. யோகங்கள் எத்தனை பேருக்கு இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் எத்தனையாவது பிறவி, உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனாவது பிள்ளைங்கிறதும் ஒரு பிறவி தான். நம்ம எத்தனாவது ஜென்மம் எடுத்துருக்கோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஜோதிடத்தில் அதையும் பார்க்கணும். இதை நம்ம உறுதியாக கண்டுபிடிக்க முடியாது, மூத்த ஜோதிடர்கள் கண்டுபிடிப்பாங்க. இதையும் பார்க்கணும். இப்போ ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்கணம், ஒரே ஊர், ஒரே ஏரியாவில் குழந்தைகளில் 2 குழந்தைகள் டாப் லெவலுக்கு போயிடும். இன்னும் 2 குழந்தைகள் அல்லது ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நேர்மாறாக எகென்ஸ்டாக போயிடும். இதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் அது வளர்ந்துருக்கக்கூடிய சூழல், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, இது எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம பார்த்தாகணும். அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நீச்சபங்க ராஜயோகம் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எப்படின்னா அவர் கடகராசி, அந்த கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்ற வீடு. கடகராசிக்கு யோகமான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது முழு சுபர் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் விருச்சிகத்துக்கும் 5ஆம் இடம், மேஷம் 10ஆம் இடம், இது 2த்துக்கும் உரிய கிரகம். அப்போ இந்த செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெறுது. அவருடைய ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வாய் இருக்குது, அதனால் நீச்சம் பெற்றது. செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அதை நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பலம் இழக்கலை அப்படின்னு அர்த்தம். இது ஒன்று இருந்தாலே அவங்க முதலமைச்சர் ஆகிடுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒருத்தர் அரசியல் ரீதியாக சாதிக்கணும்னா கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாகவோ இல்லை நியமிக்கப்பட்ட பிரதிநிதியாகவோ எல்லாராலும் அறியப்படக்கூடிய நல்ல நிலைக்கு வரணும்னா அவர் ஜாதகத்தில் ஒரு 4-5 யோகத்தில் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதில் ஒன்று தான் சிவராஜ் யோகம். அவருக்கு இல்லைன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாவது அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்கங்கிறது ஒரு கணக்கு. அடுத்தது குருமங்கல யோகத்தை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த சிவராஜ யோகம் யாருக்கு இருந்ததுன்னு பார்க்கும்போது நம்ம கலைஞருக்கு உதாரணமாக சொல்கிறோம். அடுத்தது குருமங்கல யோகம் யாருக்கு இருந்ததும்போது ஜெயலலிதா அவர்களுக்கு உதாரணமாக சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே உதாரணமாக சொல்லிக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம விஜய் ஜாதகத்தை பார்த்து இந்த யோகம் அப்படின்லாம் சொல்லலை. நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே சிவராஜ யோகம், குருமங்கல யோகம், என்னென்ன அரசியல் யோகம் எல்லாமே போட்டுட்டோம். அந்த யோகங்கள் இப்போதைக்கு விஜய் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. குருமங்கல யோகம் இருக்குது, சிவராஜ யோகமும் இருக்குது. சிவராஜ யோகம் மறைந்திருந்தாலும் குருமங்கல யோகம் நேரடியாக இருக்கிறதுனால, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, குரு செவ்வாயை பார்த்தாலும் குருமங்கல யோகம் தான், செவ்வாய் குருவை பார்த்தாலும் குருமங்கல யோகம் தான். இதில் இப்போ தொடர்ச்சியாக சில பேர் இருப்பாங்க. இப்போ கலைஞர் இருந்தார், கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்தார், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி வரார்ல. அது மாதிரி சின்ன வயசுலேருந்து இவங்க அந்த நிலைக்கு வந்தாங்கன்னா குரு செவ்வாயை பார்த்துருக்கும். குரு செவ்வாயை பார்க்காம செவ்வாய் குருவை பார்த்தால் திடீர் அரசியல் பிரவேசமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதுதான் இப்போ விஜய்க்கு நடந்திருக்குது. அதனால் நாம் சொல்லி தான் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டான்னு சொல்ல நம்ம கிளைம் பண்ணல. இந்த ஜாதக அமைப்பில் இதெல்லாம் இருந்ததுன்னா முதலமைச்சர் தான் மட்டும் இல்லை, எம்எல்ஏ ஆகிறதுக்கும் அதுதான், சாதாரண வார்டு கவுன்சில் ஆகிறதுக்கும் அதுதான். மேக்ஸிமம் 90% எல்லாருடைய ஜாதகத்திலையும் எத்தனை கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலும் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று நீச்சபங்க ராஜயோகம் இருக்கும், அல்லது விபரீத ராஜயோகம் இருக்கும். இல்லாட்டி கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வருவோம். இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஏதாவது ஒன்று கூட இருக்கும். எதுவுமே இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒரு நீச்ச கிரகத்தை இன்னொரு நீச்ச கிரகம் பார்த்தாலே போதும். எல்லா கிரகமும் சில பேருக்கு 4-5 கிரகங்கள்லாம் உச்சம் இருக்கும், அவங்களால ஒன்றுமே பலனடைய முடியாது. ஆனால் 2-3 கிரகங்கள் நீச்சமாக இருக்கும், அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இதுக்கு என்ன கணக்குன்னா, உச்சம் பெற்ற கிரகங்கள் ஒன்று பார்த்ததுன்னா பிச்சை எடுப்பான், நீச்சம் பெற்ற கிரகங்கள் ஒன்று பார்த்ததுன்னா நினைத்ததை சாதிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஜோதிடங்களில் நிறைய யோகங்கள் மறைஞ்சி கிடக்குது. அதுக்கு அரசியலுக்குன்னா தனியாக பிரிக்கணும். சாதாரணமாகவே ஒரு துறையில் உயர் பதவிக்கு வருவதற்கு கூட நம்ம சொன்ன அந்த 4-5 யோகத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அவங்க அங்கே வந்துடுவாங்க அப்படின்னு தான் அர்த்தம். வெறும் நீச்சபங்க யோகத்தை மட்டுமே வச்சு பார்த்தோம்னா அது ஜாதகத்தில் ஷைன் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரியுதா நீச்சபங்க ராஜயோகம்னா என்ன? ஒரு ஜாதகத்தில் நீச்சம் பெற்ற கிரகம்னு ஒன்று இருந்து அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த ராசிக்கு உரிய கிரகம் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றால் அதுதான் நீச்சபங்க ராஜயோகம். ஒருத்தரோட வெற்றிக்கு பல யோகங்கள் காரணமாக இருக்கும், வெறும் நீச்சபங்க ராஜயோகம் மட்டுமே காரணமாக இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக உதாரணத்தோடு சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.